ஹலோ எவ்ரிவான், வணக்கம். இந்த வீடியோ கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய MS Word பேசிக்ஸ் டியூட்டோரியல் சீரீஸோட பாகம் 5. இதுக்கு முன்னாடி நாம் 4 பார்ட் வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஒரு 20 ஃபங்க்ஷன்ஸும் பார்த்துருக்கோம். நீங்கள் இப்போ தான் MS Word ஃபஸ்ட் டைம் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 4 பார்ட்டை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துருந்தா தான் உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும், ஒரு கண்டினியூஸ் லேர்னிங்கும் இருக்கும். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி MS Word தெரியும், சில ஃபங்க்ஷன்ஸில் மட்டும்தான் டவுட்டு, அது மட்டும்தான் எனக்கு பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த வீடியோ மட்டும் பார்த்துருங்க. எல்லா வீடியோஸ்க்கான லிங்க்ஸுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதோட நம்ம இப்போ இந்த வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோவில் ஒரு 8 ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்டர் மார்க்கு, பேஜ் கலர், பேஜ் பார்டரு, ஓரியன்டேஷன் அண்ட் சைஸு, டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸு, ட்ராக் சேஞ்சஸ், அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் சேஞ்சஸ், நேவிகேஷன் பெயின் அண்ட் ரீட் மோட். ஸோ இந்த 8 ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வாட்டர்மார்க் அண்ட் பேஜ் கலர் அண்டர் டிசைன் டேப். ஸோ நாம் எப்போவுமே யூஸ் பண்ணுற அந்த வேர்ட் டாக்குமெண்ட் போயிடுவோம். அதில் டிசைன் டேப்பில் வாட்டர்மார்க். ஸோ அதுக்கு முன்னாடி இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம அவ்வளோவா ஆக்சுவலாக டெய்லி யூசேஜ் நம்ம பண்ண மாட்டோம். நான் இந்த சீரீஸில் நம்ம டெய்லி ஒரு டாக்குமெண்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற சில காமனான ஃபங்க்ஷன்ஸ் பண்ண தான் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி யூனிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் தனித்தனியாக அது ஒரு வீடியோ நம்ம பண்ணுவோம். அதுக்கு அடுத்து நம்ம அதெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த வாட்டர்மார்க்ன்ற ஃபங்க்ஷன் எதுக்குன்னா, ஒரு டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு பின்னாடி ஒரு இமேஜினரி ஃபிகர் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிடும். அது என்னென்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க சில டாக்குமெண்ட்லலாம் மெயினாக ஒரு கவர்மெண்ட் கிட்டேருந்து வருது, இல்லை ஈவன் ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வருதுன்னா பின்னாடி அவங்களோட பேர் இருக்கும், பின்னாடி அவங்களோட லோகோ இல்லைனா பேர் அதெல்லாம் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் ஒரு வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்கிறனால நம்ம அதுக்கு மேலேயே நம்ம எழுதலாம், பட் பின்னாடி அது ஒரு இமேஜினரி ஃபிகராக இருக்கும் அது. ஸோ அதுதான் டிஃபால்ட்டாக MS Wordல ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கஸ்டம் வாட்டர் மார்க்கும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்மளோட லோகோவோ நம்மளோட பேரோ இல்லை என்ன நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டு நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போத்துக்கு இது பேசிக் டியூட்டோரியல்னால நான் MS Wordல இருக்கிற அந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி தாங்க இருக்கும். ஸோ இதுக்கு மேலேயே நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ MS Word பேசிக்ஸ் டியூட்டோரியல் இன் தமிழ் சும்மா எழுதுகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி அது இருக்குது, அதுக்கு மேலே இப்போ நான் எழுதியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்படி பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ நாம் இந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே எழுதின இந்த சென்டென்ஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் வாட்டர் மார்க்கு. அடுத்து பேஜ் கலர் என்னென்னா, உங்களுக்கு ஃபுல் பேஜுமே நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த கலர் மாதிரி பேக்ரவுண்ட் ஃபுல்லாகிடும். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு ப்ளூ கலர் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல் பேஜுமே உங்களுக்கு ப்ளூ கலர் ஆகிடும். இது எப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு மார்க்கெட்டர்ஸ் அவங்களாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃப்ளையர்ஸோ இல்லை ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணுறதுக்கு, இல்லை கேஸ் ஸ்டடி ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க அந்த கம்பெனியை பற்றி ரெடி பண்ணுவாங்களே, அப்போ அவங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். பட் ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம் 9 out of 10 டைம்ஸ் உங்களுக்கு ஒயிட் கலர் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது பெருசாக யூஸ் பண்ண மாட்டீங்க, பட் அகெயின் ஒரு மார்க்கெட்டர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு இது மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் திரும்ப நோ கலர் ஆர் ஒயிட் கலர் நான் போயிடுறேன். ஸோ இவ்வளோ தாங்க இந்த வாட்டர் மார்க் அண்ட் பேஜ் கலர். ஸோ இதை நான் க்ரீனாக மாற்றிடுறேன். அடுத்து பேஜ் பார்டர்ஸ் வித் கஸ்டமைசேஷன். பேஜ் பார்டர்ஸ்னால் என்னென்னா, இந்த பேஜை சுற்றி உங்களுக்கு ஒரு பார்டர் மாதிரி உங்களுக்கு போடும். ஸோ நீங்கள் எல்லா பேஜுக்குமே நீங்கள் ஒரு வாட்டி சூஸ் பண்ணிங்கன்னா போதும், எல்லா பேஜுக்குமே அது வர மாதிரியும் பண்ணலாம், இல்லை செலக்டிவாக இந்தந்த பேஜுக்கெலாம் மட்டும் வர மாதிரியும் பண்ணலாம். ஸோ அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ பேஜ் பார்டர்ஸ் இதுவுமே திரும்ப அகைன் இந்த டிசைனுக்குள்ளே தான் இருக்குது, டிசைன் பேஜ் பார்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக நன்னுன்னு இருக்குது. நன்னுன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ நான் பாக்ஸ் போகிறேன். அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரைட்டான கோடு தான் இதில் இருக்குது. ஸோ இப்போத்துக்கு நான் இதே ஸ்ட்ரைட்டான கோடு இருக்கட்டும். கலர் பிளாக் கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்னா அது ஒயிட்டு பிக் பண்ணும். ஒயிட் பிக் பண்ணால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நான் பிளாக் சூஸ் பண்ணுறேன். வித் ½ பாயிண்ட் இருக்குது. அப்ளை டு ஹோல் டாக்குமெண்ட். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இது எல்லாமே வச்சுக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி ஒரு பார்டர் மாதிரி உங்களுக்கு போட்டுடுது. தெரியுதுங்களா? ஸோ உங்களோட ஹெட்டர் ஃபுட்டர்லாமும் இருக்குது, அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு பார்டர் மாதிரி போட்டுடுது.
இது நம்மக்கிட்ட இப்போ 2 பேஜ் இருக்குது. ஸோ 2 பேஜுக்கு போட்டிருக்கு. நீங்கள் உங்கள் இப்போ டாக்குமெண்ட்டில் 200 பேஜ் இருந்தாலும் 200 பேஜுக்கும் இதே மாதிரி பார்டர்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் கோடில் போட முடியுது. இதுவே உங்களுக்கு புள்ளி வச்ச கோடில் உங்களுக்கு போடணும், கலர் உங்களுக்கு வேறு கலராக வேணும், லைக் ஒரு ரெட் கலராக எனக்கு வேணும், வித்து ரொம்ப சின்னதாக இருக்குது, கொஞ்சம் திக்காக எனக்கு வேணும் அப்படின்னா எல்லா மாடிஃபிகேஷனுமே நீங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சில மாடிஃபிகேஷன் ஓகே கொடுத்தனா உங்களுக்கு தெரியும். ரெட் கலரில் கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. அதே மாதிரி புள்ளிக்கோடு. ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா இது 4 பக்கமும் உங்களுக்கு கோடு வருது. சில டைம் வந்து எனக்கு மேலே எனக்கு கோடு வேண்டாம், மீதி 3 பக்கம் மட்டும் கோடு வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற கோடு அழிஞ்சிரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற கோடு அழிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி எந்த சைடு கோடு உங்களுக்கு வேணாமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு மேலே இருக்கிற கோடு மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இதை மட்டும் கிளிக் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இருக்குது. நான் இதை மட்டும் கிளிக் பண்ணேன்னா மேலே இருக்கிற கோடு மட்டும் அழிஞ்சிடுது. நான் ஓகே கொடுத்தனா தெரியும். இதை பாருங்கள், மேலே மட்டும் கோடு அழிஞ்சிருச்சு, மீதி 3 சைடுமே இருக்குது. கீழே இருக்குது ஆனால் மேலே மட்டும் கோடு இருக்காது. ஸோ இந்த மாதிரி 4 சைடுக்குமே நீங்கள் பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு சைடுக்கு நான் பண்ணேன், பட் 4 சைடுக்குமே பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் Ctrl+Z கொடுத்துட்றேன். எல்லா பார்டருமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் முடிச்சாச்சு. அடுத்து ஓரியன்டேஷன் அண்ட் சைஸ். ஓரியன்டேஷன் அண்ட் சைஸ் வந்து லேஅவுட் டேபுன்றதுக்குள்ளே இருக்குது. ஸோ லேஅவுட்டு, ஓரியன்டேஷனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து எப்போவுமே போர்ட்ரேட் தான் இருக்கும். ஸோ போர்ட்ரேட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபினா வெர்டிக்கலாக வர்றது தான் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி. லேண்ட்ஸ்கேப்னா ஹாரிசாண்டலாக வருது. ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து வெர்டிக்கலாக தான் அந்த பேஜ் இருக்கும். ஸோ வெர்டிக்கலானா நான் எப்படி சொல்கிறேன்னா லென்த்து அதிகமாக இருக்கும், வித்து சின்னதாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும். ஸோ இதுதான் வெர்டிக்கலு. ஸோ இதுதான் போர்ட்ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் டிஃபால்ட்டாக இதுதான் இருக்கும். எனக்கு இது லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றணும்னா லேண்ட்ஸ்கேப் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்து அதிகமாகிடும், ஆனால் லென்த்து சின்னதாகிடும். ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொப்போசலில் ஒரு ப்ராஜெக்ட் பிளான் ஒன்று போடுறாங்க, இல்லைனா ஒரு ரிசோர்ஸ் பிளான் போடுறாங்க, இல்லை ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் போடுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும். பெருசானா ஹைட்டோட வித்து பெருசாக இருக்கும். ஸோ சைடில் உங்களுக்கு நிறையா இடம் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன். பட் இதோட யூஸ் கேஸ் வந்து ரொம்ப ஹியூஜ். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் திரும்ப போர்ட்ரேட் போயிடுறேன். அடுத்த ஆப்ஷன் வந்து சைஸ் சொல்லியிருந்தோம். சைஸ் வந்து அதே மாதிரி டிஃபால்ட்டாக உங்களுக்கு A4 தான் இருக்கும். இல்லை எனக்கு A4ஓட எனக்கு இன்னும் கொஞ்சம் ஷீட்டு சைஸ் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் A3 சூஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஆப்ஷனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் லெட்டர் சூஸ் பண்ணுவாங்க. லெட்டர் வந்து என்னென்னா இந்த சில கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் என்வரான்மெண்ட்டில் வந்து ஒரு லெட்டர் ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த லெட்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம வந்து திரும்ப A4 சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் சின்ன ஷீட்டாக இருந்தால் போதுன்னா A5 கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இது நீங்கள் ஆக்சுவலாக இன்னும் மோர் பேப்பர் சைஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ நான் திரும்ப A4 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ இதுவும் முடிச்சாச்சு. அடுத்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷனு. ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைஃப் சேவிங்கான ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் வந்து மேனுவலாக போயிட்டு ஒரு வாட்டி நீங்கள் ஹெட்டரை போட்டு அதுக்கான பேஜ் நம்பர்லாம் போட்டுட்டு இருக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். ஒன்று இல்லை என்ன பண்ணணும்னா, நீங்கள் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும்னா ஹெட்டர் வந்து ஒரே ஸ்டைல்னா இந்த ஹெட்டரில் இருக்கிற ஸ்டைலில் நீங்கள் அந்த ஹெட்டரை மாற்றிக்கணும். அது மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அது எப்படின்னு நம்ம இப்போ பண்ணுவோம். நான் ஜஸ்ட் ஒரு 4 ஹெட்டர் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் சும்மா ஒரு 4 ஹெட்டர் அடிக்கிறேன். ABCD EFGH IJKL MNOP. ஸோ இந்த 4மே இப்போ நம்ம ஹெட்டராக மாற்றிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஹெட்டிங் 1ஆக இருக்கட்டும், செகண்ட் ஒன்னும் ஹெட்டிங் 1ஆக இருக்கட்டும். சும்மா நான் ரேண்டமாக கொடுக்குறேன். தேர்ட் ஒன் வந்து ஹெட்டிங் 2ஆக இருக்கட்டும், ஃபோர்த் ஒன் வந்து திரும்ப ஹெட்டிங் 1ஆக இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட 4 ஹெட்டிங் இருக்குது. இப்போ டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் நம்ம எப்படி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ண போகிறோன்னா, சும்மா ஒரு ஒயிட் ஸ்பேஸில் கர்சர் வச்சுட்டு ரெஃபரன்சஸ், டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், 2 ஆட்டோமேட்டிக் டேபிள் இருக்குது. நமக்கு மேனுவல் டேபிளும் இருக்குது. அகைன் மேனுவல் டேபிள் வந்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பேசிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டேபிள் மட்டும் தெரிஞ்சால் போதும். இதுதான் ரொம்பவுமே ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ஆப்ஷன்.
ஸோ நான் இந்த ஆட்டோமேட்டிக் டேபிள் நான் சூஸ் பண்ணுறேன். பூம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஹெட்டருமே உங்களுக்கு வந்துடுது. ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கிற ஹெட்டர்லேருந்து அந்த டேட்டா எடுத்து இங்கே போடுது. ப்ளஸ் அது எந்த பேஜில் இருக்குன்னு வருது. ஸோ இப்போ வந்து 4மே ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது. நான் ஜஸ்ட்டு இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கீழே இருக்கிற 2 ஹெட்டரை வந்து நான் அடுத்த பேஜுக்கு நான் மூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த 2 அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் போயிட்டு அப்டேட் பண்ணிங்கன்னா, அதாவது ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டு அப்டேட் என்டையர் டேபிள் கொடுத்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இப்போ எல்லாமே 1 இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பண்ண சேஞ்ச்னால இதுவும் செகண்ட் பேஜுக்கு போயிடுச்சு. ஸோ எப்படி அது 2ன்னு மாறுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ரெண்டுமே 2ன்னு மாறிடும். ஸோ இது வந்து நான் ரொம்ப ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக 4 ஹெடர் வச்சு 2 பேஜில் பண்ணுறேன். பட் இதே ஜஸ்ட் ஒரு சினாரியோ நினச்சி பாருங்கள், 200 பேஜ் டாக்குமெண்ட்டு ஒரு 50-60 ஹெடர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஹெட்டரும் நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு அதோட பேஜ் நம்பரை பார்த்து அந்த ஹெட்டர் என்ன, ஈவன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து நீங்கள் ஒரு மேனுவலாக ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஜஸ்ட்டு போய்ட்டு அப்டேட் பண்ணுறது எவ்வளோ ஒரு ஈஸியான வேலை பாருங்கள். ஸோ இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். இது கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து ட்ராக்கு அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் சேஞ்சஸ். ஓகே, ஸோ இந்த ட்ராக் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் சேஞ்சஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, மெயினாக ஒரு 2 பேர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ரிவ்யூ பண்ணி அவரோட இன்புட்ஸை தரணும். அந்த இன்புட்ஸ் வந்து எனக்கு வந்து வேணுமா வேணாமான்னு நான் பார்த்து நான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சினாரியோவில் தான் சூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தர் ரெடி பண்ணுறாரு, ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறேன்னா அவரோட மேனேஜர் அது கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவார். ரிவ்யூ பண்ணிட்டு தான் அவங்க கிளைண்ட்டுக்கு அனுப்புகிறாங்களோ இல்லை அவங்களோட கம்பெனி சிஇஓக்கு அனுப்புகிறாங்களோ, வாட் எவர். சரிங்களா? ஸோ இப்போ அந்த மேனேஜர் பார்க்கும்போது ரிவ்யூ பண்ணும்போது அவர் ஏதோ ஒரு சேஞ்சஸ் சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த டாக்குமெண்ட்லேயே அவர் சேஞ்ச் பண்ணிட்டாருன்னா அந்த ப்ரிப்பேர் பண்ண ஆளுக்கு வந்து என்னென்ன அவர் சேஞ்ச் பண்ணாருன்னே அவருக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ அது அவருக்கு தெரியணும் அப்படின்ற பட்சத்தில் மேனேஜர் என்ன பண்ணணும்னா, ரிவ்யூ அப்படின்ற டேப்பில் போயிட்டு இந்த ட்ராக் சேஞ்சஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணும். ட்ராக் சேஞ்சஸ் போட்டுட்டிங்கன்னா இப்போ அவர் வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அதில் நான் புதுசாக ஒரு சென்டென்ஸ் ஒன்று அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எம்எஸ் வேர்ட் பேசிக்ஸ் டியூட்டோரியல் இன் தமிழ். சரிங்களா? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆளுக்கு அந்த மேனேஜர் சென்ட் பண்ணுறேன்னா அவருக்கு வந்து கிளியராக தெரியும். இப்போ இது வந்து அவர் மேனேஜர் புதுசாக ஏதோ பண்ணியிருக்கு, இன்க்ளூட் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ ஏன்னா கிளியராக அது வந்து ரெட் கலரில் அது இருக்குது, ப்ளஸ் ஒரு அண்டர்லைனோடு இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை பார்த்தாலே கிளியராக தெரியும். ஸோ இது மட்டும் அவர் ஆட் பண்ணிருக்காரு அப்படின்னு. இதில் என்ன ஒரு பியூட்டினா, இந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து டாக்குமெண்ட்டில் வச்சுக்கணுமா வேண்டாமான்னு சூஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இப்போ இவர் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா ரைட் கிளிக் பண்ணி அக்செப்ட் இன்சர்ஷன் கொடுக்கணும். அக்செப்ட் இன்சர்ஷன் கொடுத்தாருன்னா உங்களுக்கு வந்து மற்ற டாக்குமெண்ட்லாம் மற்ற சென்டென்ஸ்லாம் இருக்கிற மாதிரியே அதே ஃபாண்ட் சைஸுக்கு மாறிடுது. இல்லை அப்படின்னா நான் ஜஸ்ட்டு Ctrl+C கொடுக்குறேன். எனக்கு இது வேண்டாம், இந்த சென்டென்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு, இதுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சாருன்னா ரிஜெக்ட் இன்சர்ஷன் கொடுத்தாருன்னா அந்த லைனை புதுசாக ஒரு மேனேஜர் ஆட் பண்ண லைனே டெலீட் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டூல், ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டூல் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி நீங்கள் இது வந்து எங்கே ரொம்ப யூஸ் ஆகுனா, ஒரு 3-4 ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் எப்படி நினச்சி பாருங்கள், 3-4 ரிவ்யூவர்ஸும் அவங்களோட இன்புட்ஸை ஒரு கலரில் அவங்க போடணும். அந்த ஒவ்வொருத்தங்க போடுற கலர்லேயும் ஃபஸ்ட்டு அதை ஃபைனலாக அதை பார்த்து கன்சாலிடேட் பண்ண போகிற ஆளுக்கு தெரியணும். ப்ளஸ் அது எங்கெங்கன்னு போயிட்டு இது ஒரு பேஜ் டாக்குமெண்ட், பட் ஒரு 200 பேஜ் டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் ஒரு பேஜிலும் போய்ட்டு அவர் பார்க்கணும். இது எவ்வளோ பெரிய தலைவலியான வேலை. பட் ஆனால் ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் வச்சு எம்எஸ் வேர்ட் ரொம்ப சிம்பிளாக அதை பண்ணிடும். சரிங்களா? ரொம்ப ஒரு பக்காவான டூலு, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 ஆப்ஷன் பார்த்தாச்சு. அடுத்து நேவிகேஷன் பெயின். ஸோ இது வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன். எப்போவுமே நான் ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணாலே ஃபஸ்ட்டு போய்ட்டு அந்த நேவிகேஷன் பெயினை தான் நான் போய்ட்டு செக்இன் பண்ணுவேன். ஸோ நேவிகேஷன் பெயின் வந்து வியூ அப்படின்ற டேப்பில் இங்கே இருக்கும் நேவிகேஷன் பெயின். ஸோ நேவிகேஷன் பெயினை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற டாக்குமெண்ட்டில் இருக்கிற எல்லா ஹெட்டர்ஸுமே
இங்கே கேப்சர் ஆகிடும். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லா ஹெட்டர்ஸுமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். ஸோ இது என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நினச்சி பாருங்கள். அகைன் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் 2வது பேஜில் இருக்கீங்க. ஒரு ஹெட்டர் வந்து 40வது பேஜில் இருக்கு. நீங்கள் 2வது பேஜில் 40வது பேஜுக்கு போகிறதுக்கு என்ன ஒரு வழினா, இந்த கர்சரை நீங்கள் எப்படி மூவ் பண்ணியே நீங்கள் 40வது பேஜ் போயிட்டு அந்த ஹெட்டரை கண்டுபிடிக்கலாம். இது ஒன் ஆஃப் த சினாரியோ. பட் இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோமே. ஒரு ஹெட்டர் இருக்குது, பட் ஆனால் அந்த ஹெட்டர் எந்த பேஜில் இருக்குன்னே நமக்கு தெரியாது. அது 30வது பேஜில் இருக்கலாம், 35வது பேஜில் இருக்கலாம், 40வது பேஜில் இருக்கலாம், 50வது பேஜில் இருக்கலாம். அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பேஜாக நீங்கள் போயிட்டு அந்த ஹெட்டர் எங்கே இருக்குது நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ஒரு தலைவலியான வேலை, ரொம்ப டைம் கன்சியூமிங்கான வேலை. அதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஆப்ஷன் என்னென்னா, போயிட்டு நேவிகேஷன் பென் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஹெட்டருமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அதிகபட்சம் என்னங்க, ஒரு 30-40 ஹெட்டர் இருந்துட்டு போகுதுங்களா. அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஹெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் பேஜுக்கு போய்டும். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன். நான் எப்போவுமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஒரு 10 பேஜ் டாக்குமெண்ட்னாலும் நான் நேவிகேஷன் பென் யூஸ் பண்ணுவேன். ஒரு 200 பேஜ் டாக்குமெண்ட்னாலும் நான் நேவிகேஷன் பென் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கிரிட் லைன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் கிரிட் லைன்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து ரொம்ப எம்எஸ் வேர்டில் தான், எம்எஸ் பவர் பாயிண்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. எம்எஸ் வேர்டில் அவ்வளோவா எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் எம்எஸ் பவர் பாயிண்டில் நான் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம எம்எஸ் பவர் பாயிண்ட் அப்போ நம்ம கிரிட் லைன்ஸ் பற்றி பார்ப்போம். பட் எம்எஸ் வேர்டில் என்னோடய சைட்லேருந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நேவிகேஷன் பெயின் ஒன்று. ஸோ இதை க்ரீன் மாற்றல. லாஸ்ட் ஒன் இன்றைக்கி செஷனில் ரீட் மோடுங்கிறது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஷனு. அதுவும் அதே தான், வியூன்ற டேபுக்குள்ளே ரீட் மோட்னு இருக்குது. ஸோ ரீட் மோட்னா என்னென்னா, உங்களுக்கு வந்து மேலே இருக்கிற இந்த டூல்ஸ் எல்லாமே மறைஞ்சி ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பேஜ் வியூவை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது, எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும், ஒரு கஸ்டமைசேஷன் பண்ண எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து வெறும் அந்த கண்டென்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிப்பீங்க. இது நீங்கள் ஒரு கம்பேரிசன் பண்ணணும்னா ஒரு அமேசான் கிண்டில் கூட கம்பேரிசன் பண்ணலாம். சிம்பிளாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு புக்கு படிக்கிற மாதிரி ஒரு பேஜ் அவ்வளோதான் இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். ரீட் மோட் போனேன்னா இவ்வளோ தாங்க, உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும் டாக்குமெண்ட்டு. ஜஸ்ட்டு அந்த கண்டென்ட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அது மட்டும்தான் இருக்கும், ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேஜில். இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 பேஜுமே சேர்ந்துருக்கு. இது ஒரு புக்கு வடிவில் இருக்குது. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த புக்கு, இது ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த புக். ஒரு புக்கு நீங்கள் விரித்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வியூ பிடிக்கல, எனக்கு பேஜ் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் லேஅவுட்டில் போயிட்டு பேப்பர் லேஅவுட் மாற்றினீங்கன்னா அகைன் அந்த மேலே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்காது. பட் இது வந்து ஒரு பேஜுக்கு அடுத்தடுத்த பேஜ் வரும். பட் நான் வந்து மோஸ்ட்லி எப்போவுமே இந்த லேஅவுட்டு காலம் லேஅவுட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டிஜிட்டலில் ஒரு டாக்குமெண்ட் படிக்கிற மாதிரியே இருக்காது. ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இதுக்கு ஒரு 200 பேஜ் டாக்குமெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும், ஒரு புக்கு படிக்கிற மாதிரி ஜாலியாக படிச்சுட்டு போகலாமே. ஸோ இதுலேருந்து வெளில வரதுக்கு நீங்கள் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற சில இது ரொம்ப பேசிக்காக நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் மெயினாக இந்த 2 ஆப்ஷனை இன்க்ளூட் பண்ணியிருந்தேன், நேவிகேஷன் பெயின் அண்ட் ரீட் மோட். அவ்வளோதாங்க. ஸோ இதையும் முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன் அந்த 8 ஃபங்க்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதோட நம்ம பார்ட் 6 பார்ப்போம். ஸோ பார்ட் 6 இன்னும் ஒரு 1 or 2 days மேக்ஸில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. சேஃபாக இருங்க. தேங்க்யூ. பாய். நன்றி.